அனலாகி டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தாங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் கிடையாது. படிக்கணும். இது ஏன்னா இப்போ நம்ம இந்திய நாட்டினுடைய ரூபாய் மதிப்பு, பணத்தின் மதிப்பு ரூபாய்ன்னு சொல்றோம், ருபீஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய ரூபாயினுடைய அந்த பணத்தின் பெயர் தெரிஞ்சிருக்கணும். அதே போல நமக்கு இந்தியாவோட தலைநகரம் டெல்லின்னு தெரியும். அதே போல ஒவ்வொரு நாடுகளுடைய தலைநகரம் தெரிஞ்சிருக்கணும். அதே போல இப்போ இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய கேபிட்டல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போல ரிலேட்டடா கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு கேரளா, தமிழ்நாட்டுக்கு சென்னை அப்படின்னா கேரளாவுக்கு என்ன கேபிட்டல் வரும்? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி டாபிக்ல அனலாகில வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்றாவது சொல் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இரண்டாவது சொல் மற்றும் ஒன்றாவது சொல்லுக்கு உள்ள தொடர்பை போலவே மூன்றாவது சொல்லு நாலாவது சொல்லு கண்டுபிடி சொல்றாங்க. இங்கு தொடர்பு எப்படி இருக்கிறதோ அதே தொடர்பை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, அர்ஜென்டினா கொடுத்துருக்காங்க, பெசோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியல. இப்போ புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா பெசோ அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. ஒண்ணுமே இல்லை. பெசோனா என்னன்னா அர்ஜென்டினா நாட்டினுடைய ரூபாயின் பெயர். ஓகேவா? இப்ப எப்படி நம்மளுடைய பணத்தின் பெயர் ரூபாய்ன்னு சொல்றோமோ அதே போல பெசோனா அர்ஜென்டினாவினுடைய ரூபாயினுடைய பெயர். அப்போ சேம் கண்டிஷன்ல ஜப்பானுக்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஜப்பானுக்கு என்ன வரும்னா ஹென். ஓகேவா? ஹென் தான் என்னுடைய கரெக்ட். ஓகேவா? சோ இது போலதான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். சோ இது போல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் பிராக்டிஸ் சம்ல. ஓகேவா? இது நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.